ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நகர மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து க்ளீன் பண்ணுறாங்க. அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீனை வச்சு நீ 10 வீடியோ எடுக்கலாம்டா ஐயா. அவன் விருந்து முடிச்சுட்டு போனாலும் நான் அறிவேண்டா ஜெயா. அதான் இப்போ சாமான் அங்கே 50 ரூபா கொடுத்துட்டு நறுக்கி வாங்கிட்டு வந்திருக்கலாம்டா. இதெல்லாம் நறுக்கி தருவாங்க. அத்தெல்லாம் நறுக்கி கொடுப்பாங்க. எனக்கு இப்பாண்டா வருது. மீனை மட்டும் நறுக்கி வாங்கிட்டு வந்திருக்கலாம். அப்பயும் டக்கு டக்குன்னு நறுக்கிடுவாங்க. எல்லாம் 5 நிமிஷத்தில் இது பண்ணிடுவாங்க. இந்த மீன்லாம் எப்போ தூக்கிட்டு போகலான்னு இந்த கோழியும் அதோட பிள்ளைகளும் காத்து கொண்டிருக்கிறது. இவ்வளோ மீனும் அறியணும் கை. சமையல் தானே ராஜா நல்ல வருமானம். விற்கிறவங்களோட மீன் வெட்டி கொடுக்குறாங்கல்ல, வெட்டி கொடுக்க ஏலம் விடுவாங்கல்ல. ஆமாம், அவங்க ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா வெட்டி கொடுக்குறது வந்து உழைப்பு மட்டும்தான், காசு போட போகிறது இல்லை. ₹50 10 பேர்கிட்ட வெட்டினா முடிஞ்சிச்சு, ₹500 ஆயிடுச்சு. இந்த பெரிய மீன்லாம் வெட்டி எடுக்கிறாங்களா, அதெல்லாம் ஈஸி தானே. ஆமாம், சின்ன மீன் இது பண்ணுறது தான் கஷ்டம். பெரிய மீன் வேணால் ஒரு மீன் 2 மீன் தான் வாங்குவாங்க. 50 ரூபா 100 ரூபா. பெரிய மீனுக்கெல்லாம் ரேட்டு கூட. ஆமாம். மீன் நல்லா இருக்கும், குலையாமல் நல்லா இருக்கும். ஐஸில் வச்சா தான் இதாகும். அந்த மாதிரி ஐஸில் வச்சுட்டு எடுத்தால் உடனே சமைக்கிறாங்க. மீனை பிடிக்க போகிறாளா போலையா? பிடித்தானே இல்லையா? கட்டு உடச்சாச்சு. அது 2 வாரம் ஆச்சு கட்டு உடச்சு. இருந்தாலும் செட் ஆகணும்ல. நான் 1 மாதம் ஆகும் மீன் விலையெல்லாம் குறையிறது. முடிஞ்சிட்டீங்களா? நாங்கள் அங்கே முடிச்சுட்டு இங்கே வரேன்டா. அங்கே முடிச்சுட்டு இங்கே ஷிஃப்ட்டு மாறேன்டா ராஜா. இங்கே தான் வர இஞ்சி பூண்டு பேஸ்ட் போய்ட்டு ரெடி பண்ணிட்டேன். ஒன்று ஒன்றா ஒரு நாளைக்கு வச்சுக்குவியா?
பெரிய பெரிய மீனாக கிடைக்கும் அப்புறம் குசெல்லாம் எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த ஹைட் அந்த வளர்ச்சி தான் ஏடா ராஜா. நம்மளாம் சாப்பிட்டா பெரிய ஆள் ஆகிறோம். கொசெல்லாம் எப்படி அப்படியே தான் இருக்கும். என்னதான் சாப்பிட்டாலும் அதோட வளர்ச்சி அவ்வளோதான். இது நெத்திலி தானே. நெத்திலின்னா கருவாடு தான். இதுவுமே வறுத்தாலும் நல்லா இருக்கும் போல. இதா மீனா? ஆனால் இதை பெருசாக ஆக்குவாங்க ஆக்க மாட்டேங்களா மீனை? ஒரு லிமிட்டு தான் இது, அதுக்கப்புறம் வளராது. அதில் தானே டேஸ்ட்டு. ஆமாம், சின்ன மீன் தானே இது டேஸ்ட்டு. நெத்திலி கருவாடு, நெத்திலி மீன், நெத்திலி கருவாடு. ராசா கண்ணை முடிச்சாச்சா என்ன? இந்த ஊர் ஐயா கொண்டு போகிற மீன் வாங்கம்மா. நம்ம சேனலில் டெய்லி வீடியோ வரும் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வீடியோஸ் போட மாட்டேன்னு சொல்லி செய்யுங்க. நம்ம தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டு தான் கைச்சிருக்கோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணாமல் இருக்கனால பார்த்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வராது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் சுட்டு வச்சிட்டிங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வருங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மீன் எப்படி அறியுங்கிற வீடியோ தான் பார்த்தோம். நாளைக்கு நம்ம என்ன வீடியோ என்னங்கிறத நாளைக்கு என்ன வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மட்டும்தான் எனக்கு நல்லா தெரியும். ஒப்பிக்கிறியே? ஆமாம், இதே ஒரு 10 வாடி சொல்லிடுவேன். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிடும். ஏதாவது சீரியல் பார்த்தா டக்குன்னு ஒரு சீரியல் வச்சு பேசிடுவேன். முன்னாடிலாம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு சீரியல் டக்குன்னு பார்த்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் என்ன நடக்குதுங்கிற, அதை வச்சு பேசிடுவேன். முத்தலகுன்னு ஒரு நாடகம் போட்ட தானே? ஆமாம், அந்த டைம்லாம் பார்த்தியா நீ? நான் பார்த்தேன் ஜெயா, நீ பேசுறதெல்லாம் பார்த்தேன். சிரிப்பாரு, எங்கள் அப்பாட்ட தான் காமிப்பேன். சரி பரவாயில்ல, ஜெயாவும் அப்படி சொல்லுவார். சஞ்சித்து எங்கெங்கே